அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போது மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளுடைய ராசி நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் நம்மளுக்கு ஜென்மஸ்தானத்திலையும், கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடமாக கலத்திர ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த அமைப்பு இந்த வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த அமைப்பு அப்படியே நீடிக்க போகுது. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல அமரக்கூடிய அந்த கேது பகவான் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானோட, அதுவும் உச்ச குருவோட கன்ஜக்ஷன்ல இருப்பாரு. எனவே இந்த பலன்களை நம்ம குரு பெயர்ச்சிக்கு முன்பு குரு பெயர்ச்சிக்கு பின்பு அப்படின்னு பிரிச்சு ஒரு காம்பினேஷன்ல ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்கோம். குருவோட கேது இணைகிறது ஞான யோகத்தை கொடுத்துரும், அறிவை கொடுத்துரும், புத்தி தெளிவை கொடுத்துரும், ஆழமான விஷய ஞானத்தை கொடுத்துரும், ஆன்மீக எண்ணத்தை கொடுத்துரும், ஆன்மீக தேடலை கொடுத்துரும், நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அதோட சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்களை நோக்கிய ஒரு பயணம், பெரிய குருமார்கள் மகான்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த குரு கேது இணைவு ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தின் வழியில் மன அமைதியை பெருக்கிக் கொள்றதுக்கான அந்த சூட்சமத்தை இந்த குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு தெளிவை கொடுத்துருவாங்க. அடுத்தது தியானம், யோகா, இது சம்பந்தமான விஷயத்துல அதிக நாட்டத்தை கொடுத்துரும். குடும்ப பற்று சற்று குறையும். இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சார்ந்த அந்த பற்றும் சற்று குறையும். அதான் அந்த குரு கேது இணைவு 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதுவும் உச்ச குருவோடு இருக்கிறதுனால உயர்ந்த தெளிந்த ஞானம், தெளிந்த அறிவு, தெய்வத்துடைய தரிசனம், தெய்வத்தை நமக்குள்ள உணரக்கூடிய ஒரு ஆற்றல், அதை இந்த குரு கேது இணைவு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ள 6 to 7 மாதத்துக்குள்ள உங்களுக்கு கொடுத்துரும். இந்த 2026ஆம் வருடத்துல டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு உண்டு. இதை நான் நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் பார்க்கிறேன். பொதுவாகவே மகரத்தோட நட்சத்திரங்கள் ஆன்மீக பற்று உடையவர்கள், ஆன்மீக தேடல் உடையவர்கள், ஆன்மீக யாத்திரைலாம் அதிகமா பண்ணுவாங்க. கோவில் குளங்கள்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குரு கேது இணைவு முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஒரு பற்றோடு இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ இது ஒரு வகையில அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம செக்மெண்ட் வைஸா ப்ரெடிக்ஷனை தெளிவா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதுக்கு இந்த நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். 10ஆம் இடத்துல இந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. 6ஆம் இடத்துல மட்டும் சனி பார்வை இருக்கு. இருப்பினும் அது பெருசா ட்ரபிள் கொடுக்காது. எனவே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு இருக்கு. மென்டலி கொஞ்சம் பிரஷர் வருது. ஏன்னா ஜென்ம ராகு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல ஒரு மாற்றம் செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும்.
உத்தியோகத்துல கொஞ்சம் நெருக்கடி அமைப்புகளை கொடுக்கும். இருப்பினும் அதை சமாளிக்கிற சக்தி, ஒரு ஆற்றல அந்த குருவுடைய பார்வையும் உங்களுக்கு கொடுத்துரும். சோ அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதார ரீதியா பெருசா இடர்பாடுகள் வராது. பெரிய இடமாற்றங்கள் எதுவும் இல்ல. உத்தியோகத்துல இடமாற்றம், உத்தியோகத்துல மாற்றம் அதெல்லாம் இல்ல. 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம், வேலையில மாற்றம், வெளிநாடு யோகம், சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறது, அதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் பிரமாதமா கிடைக்குது. சோ குரு பயிற்சிக்கு முன்பு ஆல்ரெடி இருக்கிற வேலை ஸ்மூத்தா நகருது. வேலை ரீதியா மாற்றங்கள் எதுவும் இல்ல. சம்பள உயர்வு வேணுமா, கிடைக்குது, ட்ரை பண்ணலாம். சம்பள உயர்வுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு, பதவி உயர்வுக்கான ஆப்ஷன்ஸ் உண்டு. சோ அதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தா நகருது. ஆனா நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. எல்லா பொறுப்பையும் நம்ம தலையில கட்டுறாங்க. அப்படிதான் அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயம் நகருது. 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம், பணி மாற்றம் இதெல்லாம் பிரமாதமா ஏற்படுது. இதெல்லாம் நெகட்டிவா இருக்கான நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராகு வந்துட்டுனாலே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். முதலீடு பண்ணுவோமா வேண்டாமா, பிசினஸ்ல ஒரு இடமாற்றத்தை பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல இருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் அப்படியே நகர்த்துங்க. அவசர முதலீடு, அவசர மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். பொறுமையா செயல்படுங்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு, அதாவது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு ஊரு விட்டு ஊரு போய் தொழில் பண்றது, நாடு விட்டு நாடு போய் தொழில் பண்றது, மாநிலம் விட்டு மாநிலம் போய் தொழில் பண்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு அஷ்டமத்துக்கு வந்துருவாரு. ஒரு இடமாற்றமாகி தொழில் விருத்தி அடையும் அப்படின்னு நான் சொல்றேன். எனவே தொழில் ரீதியாகவும் பெருசா தடை இல்ல, குழப்பம் இல்ல, வருமானம் தொடர்ச்சியா இருக்கு, வருமானத்துல தடை இல்ல. உங்களுடைய முதலீடு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் தேவை. அடுத்த பார்ட்னர்ஷிப் பாசிட்டிவா இருக்கானா, பார்ட்னர்ஷிப்ல இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஒன்ஸ் கேது 7ஆம் இடத்தை கிராஸ் பண்ணிட்டாருனாலே அந்த கூட்டு தொழில் ஒரு மாதிரி இடர்பாடாக போறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனவே கூட்டு தொழில் முதலீடு செய்ய வேண்டாம். பார்ட்னர்ஷிப்ல எதுவும் பிசினஸ் பண்ணாதீங்க. கூட்டு தொழிலை அவாய்ட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 11 இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமான தடை இல்லை. வருமான ரீதியா உயர்வு தான். வருமானத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் பாசிட்டிவா கிடைச்சிருது. ஒன்ஸ் குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய சுப விரய செலவு அதிகமாகுது. தொடர்ச்சியா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய சுப விரய செலவு நல்ல செலவா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். தண்ட விரய செலவா இருக்காது. இப்போ சேமிக்க ஆரம்பிக்கலாம். தற்போது இருக்கிற சிச்சுவேஷன்ல வருமானம் வருது, அதை ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்றீங்க. அதை அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு சுப விரயமா கன்வெர்ட் பண்றீங்க. அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. வருமானத்துல தடை இல்ல, வருமானம் சிறப்பா இருக்கு, சேமிக்க முடியும். குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள், குடும்ப ரீதியா இருந்து வந்த அந்த தேவையற்ற விரய செலவுகள்லாம் குறையும். இப்ப வருமானத்தை சேமித்து 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு அதை சுப விரயமா நல்ல விஷயத்துக்கு, நல்ல மாற்றத்துக்கு உங்களால செலவு செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை. இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த ராகு கடந்த சில வருடமாவே நமக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 1.5 வருஷமாவே ஃபேமிலி ரீதியா நிறைய நெருக்கடி, குடும்பத்துல நிறைய செலவு, குடும்பத்துல நிறைய வாக்குவாதம், நிம்மதி இல்ல, ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு தான் மகரத்தை வச்சிருந்தாங்க. மகர ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் அப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப குடும்பத்துல இருந்த தொந்தரவு, குடும்ப ரீதியா இருந்த பிரச்சனை எல்லாம் குறையுது. அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுது. குடும்பத்துல மேன்மை, குடும்ப சூழ்நிலையில ஒரு அமைதி, குடும்பத்துல இருந்த வாக்குவாதம் நிவர்த்தியாகி குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ஆதரவுலாம் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். முக்கியமா பொருளாதார ரீதியா இருந்து அந்த இடர்பாடு, பொருளாதார நெருக்கடி, ஃபேமிலியில அந்த பொருளாதார ரீதியா இருந்து அந்த வாக்குவாதம், அதெல்லாம் கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகும். எனவே குடும்ப சூழ்நிலையில ஒரு நல்ல மேன்மை, ஒரு நிம்மதி, ஒரு நல்ல மாற்றம், இதெல்லாம் சிறப்பா இருக்கு. குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு கிடைக்குது. உடைய பேச்சில இருந்த தடுமாற்றம், உடைய பேச்சில இருந்த தெளிவற்ற நிலை, அதெல்லாம் சரியாகுது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு நல்லதே சொல்லியிருந்தாலும் எல்லாரும் உங்களை எதிர்த்துக்கிட்டு ஏதோ நீங்க அவங்களுக்கு கெட்டது சொல்ற மாதிரி உங்ககிட்டே சண்டைக்கு வந்திருப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற சொல் எடுபடும். நீங்க சொல்ற பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்டு நடப்பாங்க. எனவே உங்களுடைய பேச்சுடைய மரியாதை அப்படிங்கிறது உயரப்போகுது. உடைய வாக்குக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கண் பல் சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகுது. பேச்சுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. சொல்ல வர விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிடுவீங்க. கரெக்டா ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தெளிவா சொல்லிடுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அந்த கம்யூனிகேஷன்ல எல்லாம் ஒரு இடர்பாடு இருந்துச்சு. நம்ம ஒண்ணு சொல்ல போக அது ஆப்போசிட்ல உள்ளவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே பிரச்சனைக்கு வருவாங்க. அப்படிதான் போனுச்சு. இப்ப சொல்ல வரதை கரெக்டா கன்வே பண்ணிடுவீங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை கரெக்டா ரிசீவ் பண்ணிப்பாங்க. அப்படிதான் அந்த நேரம் இருக்கு. எனவே 2ஆம் பாவகம் வலிமை பெறுது. குடும்பம், பேச்சு, கொடுத்த வாக்கு, பொருளாதார நெருக்கடி எல்லாம் சுபத்துவமா பாசிட்டிவா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன்.
அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பார்த்த வரைக்கும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நேரம். குரு கேது இணைவு இருந்தாலும் தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலமாக நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும். 2027 ஜனவரியிலிருந்தே இந்த திருமண முயற்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆகி நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போதுனே வச்சுக்கோங்க. உச்ச குரு 7ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து, எனவே உடைய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகத்தாலையும் உடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலையும் தடைபட்டு போன அந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குறைபாடுகள் எல்லாம் சரியாயிடும். நிறைய பேர் இப்ப மன வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க, திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். ஜனவரி மாதத்திலிருந்து நிறைய பேருக்கு திருமணம் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நேரம் நல்லா தான் இருக்கு. குரு 7ஆம் இடத்துல உச்ச குருவா இருந்து ஒரு நல்ல டைம் பீரியட் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்ப கேது போய் இணைகிறது ஆல்ரெடி ஜாதகத்துல என்னென்ன தோஷம் இருக்கோ, கிரக தோஷம் உள்ளவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அந்த கிரக தோஷத்திலிருந்து வெளியில நல்ல வரன் வாய்ப்புகளை பெற்று நல்ல ஒரு மன வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க முடியும். எனவே இந்த ராகு கேது பயிற்சியில 2027 ஜனவரியிலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நேரம் அட்டகாசமா இருக்கு. இந்த டைம் லைனை மிஸ் பண்ணிடாம கரெக்டா முயற்சிகள் எடுத்து திருமணம் சார்ந்த இந்த முயற்சிகள் சுபவிரய செலவுகளை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதற்கு அடுத்தபடியா திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும், அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஸ்மூத்தா நகர்ந்துரும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் சரியாகுது. வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகுது. வாழ்க்கை துணையோடு இருந்து அந்த கருத்து போராட்டங்கள் எல்லாமே சரியாகுது. ஒன்ஸ் ஜூன் மாதத்துக்கு பிறகு 7ஆம் இடத்துல கேது, கொஞ்சம் மன வாழ்க்கையில அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியத்துல சற்று அக்கறை தேவை. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியம், உறவு நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம், நிதானம் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா தனித்த கேது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. அதுவும் பகை வீட்டுல இருக்கிற கேது. நல்ல மன வாழ்க்கை, வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியம், முக்கியமா தேக ஆரோக்கியம், இதுல சற்று கவனமா இருந்தா ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது புத்திர பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் முதல்ல குழந்தை பாகியத்தை பார்த்தோம்னாக்கா 5ஆம் பாவகத்துல சனி பார்வை மட்டும் இருக்கு. பட் மற்ற பாவகிரகத்துடைய பார்வைகள் எதுவும் இல்லை. சுபகிரகத்துடைய பார்வை இருக்கான்னு செக் பண்ணா அதுவும் இல்லை. புத்திர பாகியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் சாதகமா இருக்கு. குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். காம திரிகோண ஸ்தானங்கள் 3, 7, 11 இதெல்லாம் இயங்குது. எல்லாம் ட்ரை பண்ணா மேக்சிமம் நல்ல செய்தி கிடைச்சிடும். 2027 ஜூன் மாசம் வரைக்கும் புத்திர பாகியத்துக்கு சாதகம் இருக்கு, முயற்சி பண்ணலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் தாமதம், தடையாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதற்கு அடுத்தபடியா நான் உங்களுக்கு சொல்றது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி நிறைய கவலை, வருத்தம், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கல, சுபகாரியம் தள்ளி போகுது, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த கவலை, எதிர்காலம் சார்ந்த கவலை இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு பிள்ளைகள் சார்ந்த கவலை சற்று அதிகமா இருக்கு. சனி பார்வை 5ஆம் இடத்தில் இருக்கும் வரை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வருத்தம், ஒரு கவலை இருக்கதான் செய்யும். பிள்ளைகளோட அந்த உறவு நிலையில ஒரு விரிசல், ஒரு வாக்குவாதம், நீங்க சொல்றத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்றத நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, இப்படிதான் ஒரு மாதிரி முரண்பாடா போகும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாம, கருத்து போராட்டங்கள், கருத்து வேறுபாடு இல்லாம அனுசரிச்சு போறது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல அக்கறை, பொறுமை, நிதானம், கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. இந்த கல்வி விஷயத்துல ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டாவே இருக்காங்க, ஒரு மாதிரி தெளிவா இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நேரம் கொஞ்சம் டல்லா இருக்கு. தானாவே சரியாகி ஒரு மேன்மையை நோக்கி வருவாங்க. அது வரைக்கும் பொறுமை, கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல அவங்களுடைய நடவடிக்கைகள்ல ஒரு கவனிப்பு எப்போதும் இருக்கணும். போதும் அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. மற்றபடி வேற எந்த தொந்தரவும் அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பயணிக்க வைக்கிறது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அதாவது பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் தடைப்படுதேன்னு வருத்தப்படுறீங்கன்னாக்கா இப்போதைக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கு டைம் பீரியட். அவங்களுக்கு ஒரு திருமணம் அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அது தாமதமாயிட்டே இருக்கும். அல்லது அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி தாமதமாயிட்டே இருக்கணும், ஒரு ஃபீல்னஸ் உங்களுக்குள்ள வரலாம். இப்போதைக்கு சனி பார்வை விலகும் வரை ஒரு மாதிரி கொஞ்சம் தாமதம் தான் காமிக்குது. பட் ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். அதுக்காக ரொம்ப கம்பெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப போட்டு உங்களை நீங்க ப்ரெஷர் பண்ணி மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதாவது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அதாவது அந்த நேரத்தில் நல்லபடியா நடக்கும், அவ்வளவுதான். ஆனா முயற்சி செய்யாமையே இருக்கிறது ஒரு குற்றம் தான். அதனாலதான் இப்போ ஒரு சின்ன முயற்சி பண்ணி பாருங்க. உங்க மன திருப்திக்கு, ஒரு ஆறுதலுக்கு ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்தா ஓகே, வரலன்னா கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுத்ததை நோக்கி கடந்து போங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாரிட்டி எப்போதும் உங்க மனசுல இருக்கட்டும்.
அதற்கு அடுத்தபடியே நான் உங்களுக்கு சொல்றது மாணவ மாணவிகள், நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. 4ஆம் பாவகம் பாசிட்டிவா இருக்கு. சோ அடுத்த வருஷம் ஜனவரியில இருந்து, இந்த வருஷம் டிசம்பர்ல இருந்தே வச்சுக்கோங்க, டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் கல்வி ரீதியா எந்த குழப்பமும் இல்ல. கல்வியில தெளிவு, மாற்றம், முன்னேற்றம், கல்வியில இருந்த தடை நிவர்த்தி ஆகுது, கல்வியில மேன்மை கிடைக்குது. ஆராய்ச்சி துறையில இருக்கிற மாணவ மாணவிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நிறைய அசத்துவாங்க. மருத்துவ துறையில இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல மேன்மை இருக்கும். அதே போல டெக்னாலஜி ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, ஏஐ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இதுலலாம் இருக்கிறீங்கன்னாக்கா புதுசா நிறைய கண்டுபிடிப்பீங்க. அப்படிப்பட்ட நேரம் இது. ஏன்னா ராகு ஜென்மத்துல இருந்தா பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்துரும், பெரிய இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். நீண்ட நாள் உங்களுடைய ஆசை, நீண்ட நாள் கனவு, நீண்ட நாளா ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும், புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. குரு கேது இணைவு அந்த கலவை உங்களுக்கு ஒரு ஆத்ம சக்தியை கொடுத்துரும். உள்ளார்ந்த ஒரு உணர்வு, ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, அந்த பிரம்மாண்டம் அதை பிரமாதமா உங்களுக்கு கொடுத்துரும். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல உயர்வு உண்டு. குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. டிசம்பர்ல ராகு கேது பயிற்சி, 2027 ஜூன் மாசத்துல குரு பயிற்சி. சோ டிசம்பர் 5ல இருந்து ஜூன் மாசம் 2027 ஜூன் மாசம் வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் அட்டகாசமா அசத்துவாங்க. புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவாங்க. கல்வியில ஏதாச்சும் அரியர்ஸ் இருக்கு, ஏதாச்சும் டிராபேக் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் சரியாயிடும். கல்வி ரீதியா இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் எல்லாம் சரியாயிடும். முக்கியமா ஃபேமிலி சப்போர்ட் இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரமாதமா கிடைக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் பிரமாதமா கிடைக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன். இதுல நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, குரு பயிற்சிக்கு பிறகு தேவையற்ற குழப்பம், ரொம்ப ஓவரா திங்க் பண்றது, அதை ஸ்டூடெண்ட்ஸ் குறைச்சிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஓவர் திங்கிங்கை கொடுக்கும். செய்வோமா வேணாமான்னு யோசிக்க வைக்க ரொம்ப. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபார் ஆக்ஷன்ல இறங்குங்க, வெற்றி உறுதி அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு கவனமா இருக்கணும். யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. கூடிய நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, எவ்வளவு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா பொதுவான விஷயமா இருந்தா சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சீக்ரெட்டான விஷயமா இருக்குனாக்கா ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ரிசல்ட்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க ஷேர் பண்ணலாம். அதனால யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். எப்போ சொல்றேன், அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு. இதை கிளாரிட்டியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏதாச்சும் நீங்க போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க, டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, அல்லது எஸ்எஸ்சி, பேங்கிங், வாட் எவர், யூபிஎஸ்சி, எந்த ஃபீல்டுல நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, எனி ஒன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க, ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு? ஜென்மத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்துரும். 1 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு குருவுடைய பலம் பலமா கிடைக்குது. 2 மூணாவது விஷயம், 3ஆம் இடத்துல சனி, உபஜய ஸ்தானத்துல சனி, அது ஒரு பாசிட்டிவ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 6ஆம் பாவகத்தை ரிசர்ச் பண்ண 6ஆம் பாவகத்துல பெருசா இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இல்லை அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. எனி ஒன் கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ் நீங்க இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா வெற்றி சதவீதம் அதிகமா கிடைக்கும். தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களோட ஃபுல் பொட்டன்சியல், உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை உங்களோட ஸ்டடீஸ்ல கொடுங்க. டெஃபினட்டா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கும். இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, ஓவர் திங்கிங்கை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாம ஓவரா யோசிக்கிறத குறைச்சிட்டு ஜஸ்ட் உங்களோட ஸ்டடீஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட் உண்டு. 6ஆம் பாவகம் பாசிட்டிவா இருக்கு, 3ஆம் பாவகம் பாசிட்டிவா இருக்கு, 11ஆம் பாவகம் மிக முக்கியமான ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், குரு பார்வையில சூப்பரா இருக்கு. இந்த டைமிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் வருது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் அதிகம். டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு அந்த அச்சீவ்மெண்ட் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம். தைரியமா ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உண்டு. அடுத்தது நான் உங்களுக்கு பார்க்கறது ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் மகரத்துடைய நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்கறது ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்னன்னா, ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது. ஃபர்ஸ்ட் அஷ்டம கேது உங்களுக்கு விலகுது, 2ல இருக்கிற ராகு ஜென்மத்துக்கு வராரு. எனவே ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடும். அஷ்டம கேது விலகிறதே ஒரு தெளிவு, ஆரோக்கிய மேன்மை அப்படிங்கிறது உறுதி பண்ணுது. அதுவும் குருவோட இணைகிறாரு ஒரு குறிப்பிட்ட காலம். ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ரெமெடி உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய குழப்பம், பிரச்சனை எல்லாம் சரியாகுது. டிசம்பருக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. அதே போல டிசம்பர் மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஹெல்த் ரீதியா பெருசா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாசிட்டிவா இருக்கு. உங்களுடைய திங்கிங் பாசிட்டிவா இருக்கு, யோசிக்கிற விதம் தெளிவா இருக்கு, உங்களுடைய உடல் சுறுசுறுப்பா இருக்கு, உங்களுடைய மனம் சுறுசுறுப்பா இருக்கு. எந்த நெகட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியல, தெளிவா இருக்கீங்க. எனவே
ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான நிவர்த்தி, ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். 7ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இணையும் போது, உச்ச குருவோட கேது இணையும் போது வயிறு சார்ந்த பகுதி, இடுப்பு பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளில் என்ன செய்யும் அப்படின்னா கொழுப்பு கட்டிகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு. கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழுப்பு கட்டி சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாதிப்பு கொடுக்க சான்ஸ் அதிகம். ஸோ அதுல எதுவும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். மற்றபடி ஆரோக்கிய ரீதியாக வேற எதுவும் எனக்கு பெரிய மைனஸா எதுவும் தெரியல. அஷ்டம கேது விலகிறது, உங்களுக்கு கழிவு நீக்க உறுப்புல இருந்த பிரச்சனை, உங்க உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியாம இருந்த அந்த பிரச்சனை, பிரம்ம புடிச்ச மாதிரி இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். கண் பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் சரியாகுது. ஸோ குரு கேது இணையும் போது இந்த வயிறு பகுதியில கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம், அது சார்ந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு இருதயம் சார்ந்த கோளாறு, இது லைட்டா எட்டி பார்க்க வாய்ப்பு உண்டு. இது சார்ந்த வகையில ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறவங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ ஹெல்த் ரீதியா ரெக்கவர் ஆகுறீங்க. ஆல்ரெடி இருக்கிற உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகுது, அதுக்கான ரெமெடி கிடைக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ஒரு ரெமெடி, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து இந்த குரு கேது இணைவு இருக்கிற வரைக்கும் அந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் தியான பயிற்சிகளை செய்வாங்க. தியானம், யோகா, உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாசிட்டிவா ஆன்மீகம் சார்ந்து இருக்கும். சீக்கிரமா எழுந்திருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, அதே போல ஆன்மீக வழிபாடு அதிகமா பண்றது, இந்த மாதிரி உங்களோட ரொட்டீன் நல்ல சூப்பரா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அதுலயும் குறை இல்லை. இவ்வளவு நாள் நீங்க முடங்கி இருந்த அந்த சூழ்நிலை அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா அப்படியே ரியாக்ட் ஆகி ஆன்மீக வழிபாட்டோட ஒரு மேன்மை நிலைக்கு வருவீங்க. உங்களுடைய உடல், மனம் இதெல்லாம் இந்த சோர்வு நிலை அப்படியே உங்களை விட்டு விலகி வரும். அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். இது எல்லாமே ஜூன் மாதம் வரைக்கும், 2027 ஜூன் மாதம் வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் இந்த முடிவு எடுக்கிறதுல சிரமம், ஓவரா யோசிக்கிறது, இது சார்ந்த வகையில ஒரு சில பாதிப்பு, தலைமுடி சார்ந்த விஷயம், இதுல ஒரு பாதிப்பு, இது மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல மைனஸா நான் பார்க்கல. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் வார்னிங்கா எதுவும் தற்போதைக்கு இல்ல. குரு பயிற்சிக்கு பிறகு 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு மன வாழ்க்கை, முடி, இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, வயிறு பகுதி, மேலும் தலைப்பகுதி, யோசிக்கிற விதம், முடிவெடுக்கிற விதம், முடி சார்ந்த விஷயம், தலைமுடி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அது எப்ப? குரு பயிற்சிக்கு பிறகு. இப்போதைக்கு அதை நினைச்சலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சி பலன்கள்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். அதுல மற்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி ஒரு தெளிவு கொடுத்துருவோம். இப்போதைக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. வர டிசம்பர்ல இருந்து ஜூன் மாதம் 2027 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு. நினைச்ச மாதிரி செய்யறதுக்கான ஆற்றல் எல்லாம் கிடைச்சிடும். இந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணி நகர்ந்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையான நிலையை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஓவரால் எல்லா டாபிக்கும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னா தெரியப்படுத்துங்க. அடுத்த பதிவுல நான் அதை ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அதற்கு அடுத்தபடியா பரிகாரம், நிறைய பேர் பரிகாரமும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சில ஆன்மீக பரிகாரங்கள், அதோட பிராக்டிக்கலா ஒரு சில பரிகாரம் ரெண்டையுமே சொல்றேன். ஆன்மீகவாதிகளும் இருப்பீங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவர்களும் இருப்பீங்க. குருவோடு அதிகப்படியான பாவகிரகங்கள் ஜாதகத்துல தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. குருவோடு கேது, சந்திரன் போன்ற ஆன்மீக கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா அவங்க அதிக ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பற்று அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே நான் பரிகாரம் கொடுத்துட்றேன், பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்கறது இந்த ராகு கேது பொதுவாக இந்த 1 and 7 இருந்துச்சுனாலே அதை பொதுவாக தோஷ அமைப்புல ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்றோம், ராகு கேது தோஷம்னு சொல்றோம். அதுக்கு பொதுவான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு கேது 1 and 7 இருக்கும்போது அதோட பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன பரிகாரம் சொல்றோம்னா, எறும்புகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது. எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவு, அது அரிசி மாவா இருக்கலாம், அரிசி மாவுல சர்க்கரை கலந்து அந்த எறும்புகளுக்கு தானமாக இடும் பொழுது ராகு கேதுடைய தோஷங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, மன வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகள் வருது அப்படின்னு ஃபீல் ஆனிச்சுன்னா சர்க்கரை கலந்த மாவு, அரிசி மாவுல சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு தானமாக கொடுங்க. அது ஒரு நிவர்த்தி ஆகும். அது அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ஓரளவுக்கு சாந்தமாகும். அடுத்தது வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு. மன வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா விநாயகரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகருடைய ஸ்தலத்தை விசிட் பண்ணி அங்க விநாயகர் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருகி வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா அந்த சங்கடகர சதுர்த்தி வரும் அந்த தினத்துல விநாயக பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வச்சு வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு காரிய சித்தியை கொடுத்துரும். மன வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகளை குறைக்கும். ஏன்னா கேதுவுக்கு அதிதேவதனா அது விநாயகர் தான்.
ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு விநாயகருடைய ஸ்தலம் வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க. பட் அந்த விநாயகர் ஸ்தலத்தெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து கொடுக்குறேன்னா அதெல்லாம் நிறைய பேர் போகவும் மாட்டீங்க. அதெல்லாம் சிம்பிளா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்தலங்களையே நீங்க விசிட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க மெனக்கெட்டு இதுக்காக பரிகாரம் செய்யறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. இது கோச்சார பலன் மட்டும்தான். உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்தலத்தை விசிட் பண்ணணும்னா அது பண்றது ரிஸ்க் எடுத்து பண்றது பெஸ்ட். ஆனா அந்த கோச்சார பலனுக்கு ஜென்ரலி உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகருடைய ஸ்தலத்தை மட்டும் நீங்க விசிட் பண்ணா போதும். பர்டிகுலரா நீங்க இந்த ஸ்தலத்துக்கு தான் போகணும் அப்படின்லாம் எந்த ஒரு கணக்கும் கோச்சார பிரகாரம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே சங்கடஹர சதுர்த்தியில விநாயக பகவானுக்கு அருகம்புல் சாற்றி தொடர்ச்சியா வழிபட்டு வருது ஒரு நல்ல மேன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் மன அமைதியும் முழுமையா பெற்றுக் கொடுக்கும். சோ இந்த எளிய பரிகாரங்களை மட்டும் நீங்க செய்து பயன்பெறுங்க. வேற ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் தேவையில்லை. ஒண்ணு எறும்புக்கு உணவளிக்கிறது, மாவுல வந்து சர்க்கரை கலந்து எறும்புக்கு உணவு தானம் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்லது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். மன வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருதுன்னா விநாயகரை பிடிச்சுக்கோங்க. விநாயகரே திருமணம் ஆகாதவர், அவருக்கும் வந்து மன வாழ்க்கையை என்ன சார் சம்மதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுவுடைய அதிதேவதை விநாயகர் தான். 7ஆம் இடத்துல கேது அமரும் போது மன வாழ்க்கையில ஒரு சில இடர்பாடுகள் ஜூன் மாசத்துக்கு பிறகு வரும். 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு, இப்போதைக்கு கிடையாது. எனவே விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது தெளிந்த ஞானம் கிடைக்கும், தெளிந்த அறிவு கிடைக்கும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னாக்கா அந்த அறிவு தெளிந்த ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ண மாட்டோம். அந்த தெளிந்த ஞானத்தையும் அறிவையும் விநாயகர் தான் கொடுப்பார். அதனாலதான் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா 7ல கேது இருக்கும்போது இந்த நரம்பு மூளைகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும். தலைப்பகுதியில வந்து ஒரு பாரம், ராகு ஜென்மத்தில இருந்தா தலைப்பகுதியில ஒரு பாரம், நரம்புலாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அதிக கோபம் வருது, ரொம்ப எரிச்சல் ஆகுது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். அது என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப்ல அப்படியே ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்க விநாயகருடைய ஸ்தலத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த காதை பிடிச்சிட்டு தோப்புக்காரனை போடுவீங்க. தோப்புக்காரனை போடும்போது என்ன நடக்கும்னா காது கிட்ட ஒரு ஒரு அக்குபஞ்சர் மெத்தட் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நரம்பு இருக்கு. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து நல்ல தோப்புக்காரனை போடும்போது அது மூளை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். நமக்கு ஒரு தெளிவு கொடுத்துரும், ஒரு ஞான சக்தியை கொடுத்துரும். மூளை நரம்புகளை வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா ஆக்டிவேஷன் பண்ணிடும். அதான் அதுல உள்ள சூட்சமம். விநாயகர் வழிபாடுனா தோப்புக்காரனை முக்கியம். அதெல்லாம் அலுப்புப்படாம தோப்புக்காரனை போடுங்க. ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சிட்டுனாலே பிரச்சனைகளுக்கோ வாக்குவாதங்களுக்கோ அங்க இடமே இல்லை. இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன். ஆன்மீக வழிபாடு அப்படின்னாக்கா அது வந்து ஆன்மீகம் அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படிலாம் போகக்கூடாது. இந்த ஆன்மீகத்திலையும் ஒரு அறிவியல் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நமக்கு வழி மொழிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைம் நெருக்கடி, ஒரு பிரச்சனை, அது மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அது நமக்கு சரியாயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு 3 வழிபாடு ஆன்மீகம் சார்ந்து மற்றும் எளிய பரிகாரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.